சில சமயம் ஒரு கவிதையில நாம படிக்கிற வார்த்தைகளை விட அதுல சொல்லாம விட்ட வார்த்தைகளுக்கு தான் சக்தி ஜாஸ்தி. அது என்னன்னு பார்க்கலாமா? வாங்க, அந்த மர்மத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த வரியோட ஆழத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இத அப்படியே ஒரு தடவை கேளுங்க. அந்த இசை நம்ம மனசுல அதை உருவாக்குற அந்த பிம்பம், அதை மட்டும் முதல்ல ரசிப்போம். இந்த வரியோட ஜீனியஸ புரிஞ்சுக்க முதல்ல அதுல இருக்கிற அந்த அழகான ஒப்பீடுகளை தனித்தனியா பிரிச்சு பார்க்கலாம் வாங்க. தாமரை, இந்த பேரை கேட்டாலே ஒரு அமைதி, ஒரு நிறைவு மனசுல வருது இல்லையா? அப்படிப்பட்ட தாமரையோட ஒரு முகத்தை ஒப்பிடும்போது அந்த முகத்தோட மென்மையும் அழகும் நமக்கு அப்படியே இயல்பாவே புரியுது. அடுத்தது பாருங்க, புன்னகை. ஒருத்தரோட புன்னகைய முத்துக்களோட ஒப்பிடுறாங்க. ஏன்? அந்த பிரகாசம், அந்த வெண்மை, அதோட மதிப்பு. அடடா, சிரிக்கும்போது தெரியிற அந்த பற்கள் வரிசை முத்துக்கள் மாதிரி ஜொலிக்குதுன்னு கவிஞர் சொல்றாரு. கடைசியா தோள்களை மூங்கிலோட ஒப்பிடுறாங்க. இதுல பாருங்க, மூங்கிலுக்கு ஒரு வலிமை இருக்கு, அதே சமயம் அதுல ஒரு நேர்த்தி, ஒரு மென்மை இருக்கு. எவ்வளவு ஒரு நுணுக்கமான வர்ணனை பாத்தீங்களா? சரி, இந்த 3 ஒப்பீடுகளையும் பாத்தீங்கன்னா அதுல ஒரு விஷயம் பொதுவா இருக்கு. அது என்ன தெரியுமா? இந்த ஒப்பீடுகளை வெளிப்படையா சொல்றதுக்கு சில வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க. அது என்ன வார்த்தைகள்னு இப்ப பார்க்கலாம். போல், புரை, இந்த 2 வார்த்தைகள் தான் அந்த ஒப்பீடுகளோட என்ஜின் மாதிரி. இதுக்கு போல அல்லது போன்ற அப்படின்னு அர்த்தம். அதாவது, இங்க பாருங்க, நான் ஒரு ஒப்பீடு செய்ய போறேன்னு நமக்கு வெளிப்படையா சொல்லுது. இப்பதான் அசலான கேள்விக்கே வரும். இந்த போல், புரை மாதிரி வார்த்தைகளை மறைச்சிட்டா கவிதை இன்னும் அழகா மாறுமா? இது ஒரு சாதாரண கேள்வி மாதிரி தெரியலாம். ஆனா இதுக்குள்ளதான் தமிழ் கவிதையோட ஒரு பெரிய ரகசியமே அடங்கியிருக்கு. நம்ம இப்போ கேட்டோம்ல ஒரு கேள்வி, அதுக்கு தமிழ் இலக்கணத்துல ஒரு அட்டகாசமான பதில் இருக்கு. இதோ பாருங்க, இங்கதான் அந்த மேஜிக்கே நடக்குது. தாமரை போன்ற முகம்னு சொல்றதுக்கு பதிலா அந்த போன்ற அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துடுறோம். அப்போ என்னாகுது? தாமரை முகம். இப்போ தாமரை வேற, முகம் வேற இல்ல, ரெண்டும் ஒன்னாயிடுச்சு. அந்த முகமே தாமரையா மாறிட்ட மாதிரி ஒரு உணர்வு வருது பாருங்க. எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான இமேஜ்! நாம இப்போ உணர்ந்த இந்த சூப்பரான டெக்னிக்கு ஒரு பேரும் இருக்கு. அதுதான் தொகை உவமை. சிம்பிளா சொல்லணும்னா, அந்த ஒப்பீடு செய்கிற வார்த்தை, அதாவது போன்ற மாதிரி வார்த்தைகள் மறைஞ்சு வர்றதுக்கு பேர் தான் தொகை உவமை. கவிஞர் இது அது மாதிரி இருக்குன்னு நேரடியா சொல்லாம அந்த முடிவை நம்மளோட கற்பனைக்கே விட்டுடுறாரு. இதனால கவிதையை அனுபவிக்கிற விதம் இன்னும் ஆழமாகுது. சரி, தொகை உவமைனா என்னன்னு இப்ப நமக்கு தெரிஞ்சிடுச்சு. ஆனா இது வெறும் ஒரு கிராமர் ரூல் மட்டும்தானா? இல்ல, இது எப்படி ஒரு கவிதையோட அழக உச்சத்துக்கு கொண்டு போகுதுன்னு இப்ப பார்க்கலாம். இப்படி வார்த்தைகளை மறைக்கிறதுனால என்னெல்லாம் நன்மை? ஒன்னு, கவிதை ரொம்ப சுருக்கமாவும் செறிவாவும் மாறுது. 2வது, அதோட ஓசை நயம், அந்த ரிதம் இன்னும் சூப்பரா இருக்கு. ரொம்ப முக்கியமா, கவிஞர் அந்த ஒப்பீட்டை நம்ம கையில கொடுத்துடுறாரு. நீங்களே புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ற மாதிரி. அப்படி நாமளா அந்த இணைப்பை கண்டுபிடிக்கும்போது அந்த கவிதையோட நமக்கு ஒரு தனிப்பட்ட பந்தம் உருவாகுது. இப்ப அந்த வித்தியாசத்தை நீங்களே உணர்ந்து பாருங்க. அந்த பழைய வரியில இருந்த போல், புரை எல்லாம் போனதும் கவிதை எப்படி ஒலிக்குது? தாமரை முகம், முத்து நகை, மூங்கில் தோல். அடடா, வார்த்தைகள் குறைய குறைய கவிதையோட ஆழம் அதிகமாகுது. இதுதாங்க தொகை உவமையோட பேரழகு. கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஒரு கவிதையோட உண்மையான சக்தி அதுல சொல்லப்படுற வார்த்தைகள்ல இருக்கா, இல்ல சொல்லாம விடப்படுற அந்த இடைவெளிகள்ல இருக்கா? இந்த கேள்வியோட உங்களை நான் இன்னைக்கு இங்க விடுறேன். நீங்க அடுத்த தடவை ஒரு கவிதையை படிக்கும்போது அதுல பளிச்சுன்னு தெரியற வார்த்தைகளை மட்டும் பார்க்காதீங்க. அதுக்கு பின்னால மறைஞ்சிருக்கிற மௌனத்தையும் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நிச்சயம் ஒரு புது அனுபவம் கிடைக்கும்.